கணக்கம்பட்டி சுவாமிகள் செய்த அற்புதம். பழனி மலை அன்பர்கள் பலரும் கிரிவலம் வருவதுண்டு. கணக்கம்பட்டி சுவாமிகளும் பழனி மலையும் இடும்பன் மலையும் ஒரு முறையாவது வலம் வருவாராம். தினந்தோறும் வலம் வரக்கூடியவர் நம் சுவாமிகள். அப்படி வலம் வரும்போது ஒரு கணவன் மனைவியை பார்த்திருக்கிறார். இவராகவே போய் கேட்டிருக்கிறார், நீங்கள் எதற்காக கிரிவலம் வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார், திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது, எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை, அதனால் மலையை கிரிவலம் வருகிறோம், எங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். சுவாமிகள் தான் கையில் வைத்திருந்த மூட்டையிலிருந்து பிரித்து இதில் 2 கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த 2 கற்களை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணின் மடியிலே வைத்து கட்டி, இப்போது கிரிவலம் வந்து பிறகு இந்த கற்களை என்னிடத்திலே தாருங்கள் என்று சொன்னார். அதுபோல் அந்த தம்பதியரும் பழனி சித்தரிடத்திலிருந்து 2 கற்களை வாங்கி அந்த பெண் தன் மடியிலே கட்டி கொண்டு கிரிவலம் வந்தார். கிரிவலம் முடிந்த பிறகு அங்கே சுவாமிகளிடத்திலே அந்த கற்களை அவர்கள் திரும்ப கொடுத்தார்கள். அப்போது சுவாமிகள் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் ஒரு தென்னங்குலையும் வாழைக்குலையும் தோன்றும், முருகன் அருளால் கிட்டும் என்று கூறி அவர்கள் நடந்து சென்று விட்டார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண் கருவுற்றார். அதுபோல அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அதற்கு பிறகு சுவாமிகளை தரிசனம் செய்தார்கள். அதைத்தான் சுவாமிகள் சூட்சமாக தென்னங்குலையும் வாழைக்குலையும் உங்கள் வீட்டிலே வரும் என்று சொன்னார்கள். அப்படி சுவாமிகள் தம்பதி இல்லாத குழந்தைகளுக்கு கிரிவலம் வரும்போது குழந்தை பாக்கியம் செய்து அருள் செய்தார் என்ற வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அவரை வணங்கி அவர் அருளை பெறுவோம். நன்றி.